இப்போ எக்ஸாம் பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஷோ தட் there does not exist a graph with 5 vertices with degrees 1, 3, 4, 2, 3 respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி டிகிரி சீக்வன்ஸில் கிராஃப் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். that does not exist a graph with 5 vertices of degree this அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி என்ன பண்ணலாம்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. சிம்பிளாக ஒரே லைன் சமூகம் சொல்லிடுறேன். இதுல ஒரு தியரம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கிராஃப்ல ஆட் டிகிரி வெர்டிசஸ் ஈவன் டைம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? இங்க இது ஒரு ஆட் டிகிரி, இது ஒரு ஆட் டிகிரி, இது ஒரு ஆட் டிகிரி. தெர் ஆர் 3 ஆட் டிகிரி வெர்டிசஸ். இஸ் இட் பாசிபிள்? கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. அதனால கிராஃப் இருக்க சான்ஸே இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? ஸோ ஆட் டிகிரி வெர்டிசஸ் எப்பவுமே ஈவன் டைம்ஸ் இருக்கணும். ஆனா இங்க ஆட் டைம்ஸ் இருக்கு. அதனால இப்படி ஒரு கிராஃப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது எப்படி நம்ம சொல்றது? ஒரு கொஞ்சம் ப்ராப்பரா சொல்லிடுவோம். ஸோ தெர் ஆர் okay, so இது மாதிரி எழுதுறீங்க. There are 3 vertices of odd degree in the given degree sequence. கரெக்ட்டுங்களா? 1, 2, 3. There are 3 vertices of odd degree in the degree sequence. We know by the theorem any graph can have only an even number of odd degree vertices. எப்பவுமே even number of odd degree vertices தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே odd இருக்கு. Hence the graph does not exist with the given sequence. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இப்படி எழுதுனீங்கன்னா 2 mark. உங்க ஓன் ரிட்டர்ன்ஸ்ல கூட எழுதலாம், அதுவும் தப்பு இல்லை. இப்படிதான் எழுதணும் அவசியம் இல்லை. உங்களால ஓனா எப்படி எழுத முடியுமோ அதை எழுதுங்க, கண்டிப்பா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இப்படிதான் எழுதணும்னு கண்டிப்பா நெசசரி கிடையாது.